ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். டி நகரில் உள்ள சரவணா ஸ்டோர்ஸில் ஒரு 10,000 மேலே பர்ச்சேஸ் பண்ணதுக்கு, தீபாவளி பர்ச்சேஸ் பண்ணதுக்கு கூப்பன் முறையில் நம்மளை குலுக்கல் முறையில் செலக்ட் பண்ணி 5,000 ஒர்த்தான ஒரு கிஃப்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்குறோம். நேற்று என்னோடய நைட் டியூட்டி முடிச்சுட்டு என்னோடய ஃபேமிலியோட குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு நாங்கள் பைக்லேயே இதுக்கு போயிட்டோம். இதுக்கு செலக்ட் ஆகிறதுக்கு அதுக்கு அவங்களே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு ப்ராசஸ் என்னென்னா, அங்கே பர்ச்சேஸ் பண்ணணும். 2,000 மேலே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு 5,000 மேலே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு 2 விதமாக அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. 2,000 மேலே, இன்னொன்று 5,000 மேலே அப்படின்ட்டு. அதுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டு சரவணா ஸ்டோர்ஸோட பார்க்கிங் தான் இது. இது பாடியில் உள்ள சரவணா ஸ்டோர்ஸு. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அந்த கடை. நான் இவ்வளோ பெரிய கடை நான் பார்த்ததில்ல. ஸோ அங்கே போயிட்டு பார்க் பண்ணிவிட்டு சந்தோஷமாக போயிட்டு அங்கே இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அந்த பொருளை வாங்கினோம். இங்கே இருக்க பொருள் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கிஃப்ட் கொடுக்கறதுக்கான பொருள். இதில் 2,000 மேலேனா அந்த ஒரு கவரும், 5,000 மேலேனா ஒரு 3 கவரும் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அவங்க ஒரு குலுக்கல் சீட்டு நம்மள்கிட்ட அதோட வவுச்சர் நமக்கு கொடுத்துருந்தாங்க. எப்படின்னா, இவங்களோட இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணி அங்கேயே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. அந்த பாக்ஸில் நீங்கள் போடணும். அதில் போட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணி அவங்க ஒரு பில்லு மாதிரி, ஒரு வவுச்சர் மாதிரி கொடுக்குறாங்க, கிஃப்ட் வவுச்சர் மாதிரி. அதில் உங்களோட டீட்டெயிலெல்லாம் ஃபில்லப் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறத, நீங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஃபில்லப் பண்ணி ஒரு சீட்டை அவங்களும் ஒரு சீட்டை நம்மள்ட்டையும் கொடுத்து அனுப்புகிறாங்க. ஒரு 2-3 நாள் கழித்து அவங்களே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி எனக்கு இதில் எனக்கு ஹோப்பே இல்லை இது நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா எவ்வளோ பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, எக்கச்சக்கமான பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க தீபாவளி பர்ச்சேஸு. அதில் நம்மளும் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கிறது எனக்கு ஸ்கேம் மாதிரி தான் இருந்தது. என்னால் நம்பவே முடியல. இருந்தாலும் போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் பாடி சரவணா ஸ்டோர்ஸ்க்கு வர சொல்லியிருந்தனால போனதுக்கப்புறம் தான் தெரியுது இது உண்மை தான். இந்த மாதிரி தான் எங்களை மாதிரியே இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள். இங்கே உட்காந்துருக்கவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரியே செலக்ட் ஆனவங்க. இதில் 2,000 மேலே எடுத்தவங்களும் இருக்காங்க, 5,000 மேலே. அது நீங்கள் எவ்வளோ எடுத்திருந்தாலும் நீங்கள் 5,000 மேலே எடுத்திங்கன்னா ஒரு கவரும், 2,000 மேலே எடுத்திங்கன்னா ஒரு கவரும் கொடுக்குறாங்க. இந்த வீடியோ என் பையன் எடுத்தான். சுற்றி எடுத்துக்கிட்டு இருந்தான். இவங்கெல்லாம் செலக்ட் ஆனவங்க நம்மளை மாதிரி கிஃப்ட் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நாங்கள் இந்த சரவணா ஸ்டோர்ஸில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது நல்ல பிரம்மாண்டமாக பெரிய கடையாக இருக்குது. ஸ்டாஃப்ஸே எக்கச்சக்கமான ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இடையில என் பையனும் பொண்ணு எல்லோரும் போயிட்டு கேன்டீன் போயிட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா 1 by 1 செக் பண்ணி அவங்களுக்கு உங்களோட அந்த கூப்பன் சீட்டை பார்த்து அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு இடையில் நாங்கள் இந்த கிஃப்ட்டில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறதையும் நாங்கள் பார்த்தோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2,000 ருபீஸ்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா ஒரு கவரில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. இதுவே நீங்கள் 5,000 மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 60 பொருளுக்கு மேலே இருக்குது. கிட்டத்தட்ட 5,000 ஒர்த்து அது இருக்கும். ஸோ நம்மளை செலக்ட் பண்ணி நம்மளுக்கு கிஃப்ட் கொடுக்குறதுக்கு கூட்டிகிட்டு போன வீடியோ தான் இது. ஸோ இதில் நம்மளை நல்ல வெல்கம் பண்ணாங்க, சிரித்த முகத்தோடு. அதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் நல்ல ஏதோ பெரிய விஷயம் பண்ண மாதிரி நம்மளை கூப்பிட்டு அது எங்கேருந்து வரீங்க என்னென்னு விசாரிச்சுட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆக்சுவலி நம்மளுக்கு தான் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இது ஸ்கேமு, இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னு நினச்சப்போ இவங்க நம்மளை செலக்ட் பண்ணி நமக்கு கொடுத்தது ஓகே இது பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. ஸோ அப்புறமா அவர் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா கிஃப்டெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் அங்கே ஒரு வீடியோ எடுத்தாங்க. நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களே, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஆஸ் யூஷுவல் எல்லோரும் ஃபீல் பண்ணுற மாதிரி தான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, சர்ப்ரைஸாக இருந்தது. அதை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எவ்வளோக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம், யார் பர்ச்சேஸ் பண்ண வந்தது, என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த நம்மளோட கடையோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள், எந்த செக்ஷன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறலாம் கேட்டாங்க. எனக்கு எல்லா செக்ஷனுமே பிடிச்சிருக்குது. ப்ரைஸும் உங்களுக்கு ரீசனபிளாக இருக்குது. நான் எப்போதுமே இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து வந்தவங்க இந்த பர்ச்சேசிங் திருச்சி வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு இதில் உள்ள பொருளை பற்றிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப குவாலிட்டியாக வச்சுருக்குறாங்க, இவ்வளோ பொருள்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு எனக்கு ஹோப்பே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ அவங்களும் நம்ம பேசுனதை பற்றி நல்லா பேசுகிறாரு அப்படின்னு முடித்ததுக்கப்புறம் நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. என் ஒய்ஃப் சொன்னாங்க, இவர் யூடியூபரு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அவ்வளோ பெரிய யூடியூப்லாம் கிடையாது. ஸோ இருந்தாலும் நம்மளை ஒரு யூடியூபர் அப்படின்னு என் ஒய்ஃபே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா அதில் உள்ள பொருள் எல்லாம் சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக நாங்கள்
வீட்டுக்கு வந்தோம். வந்ததுக்கப்புறம் தான் பொருளை வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம். அவ்வளோ ஒரு குவாலிட்டி அதில் வந்து பார்த்திங்கன்னா, குக்கரு, ப்ரீத்தியோட குக்கரு, உஷாவோட ஃபேனு, கிட்டத்தட்ட 60 பொருளுமே வந்து நல்ல குவாலிட்டியான பொருள்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஏன்னா எனக்கு கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் கூட நம்ம வந்து இப்படி வந்து நம்மளை செலக்ட் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறத வந்து நம்மளால் வந்து அதை வந்து நம்ப முடியல. நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா இதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணி செலக்ட் ஆகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க் யூ.